டேனியல் கோல்மன்றவர் வந்து ஆம், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்னன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற இந்த நுண்ணறிவு இருக்குல்ல, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இந்தியாக்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி யூஎஸ்ல ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கே எழுதி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், அவர் தான் ஃபாதர் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுவாங்க. அவர் வந்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ்ல இருக்க பசங்க வந்து இந்த மைண்ட்ஃபுல்னா வந்துட்டு மெடிடேட்லாம் பண்ணும்போது அவங்களோட கோவம் வந்து இந்த அக்ரெசிவ்னஸ் வந்து காம் ஆகுறத அவர் பார்த்திருக்காரு. ஸோ எமோஷனலா அவங்க வந்து மெச்சூர்டா ஆகுறத அவர் பார்த்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு அவர் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கை வந்து ரொம்ப அழகா வந்து எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட அவர் வந்து ஃபுல்லா எழுதியிருக்காரு. இப்போ ரீசன்ட் சர்வே வந்து இதை ஃபுல்லா வேர்ல்ட்ல குளோபல்ல வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு லீடரா ஆகிறதுக்கு என்னென்ன நுணுக்கங்கள், என்னென்ன பண்புகள், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், ஒரு சர்வே எடுக்கும்போது ஐக்யூ வந்து டாப் 5லயே இல்லை ஆக்சுவலி. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து டாப் 2லயே வந்துருது அவங்களுக்கு. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த இந்த உணர்வுகளின் நுண்ணறிவு வந்து உங்களுக்கு வந்து அதிகமா மெச்சூர்டா வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களோட சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இப்போ டாப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் வேர்ல்ட்லயும் சரி, இப்போ அவங்களுக்கு வெல்னஸ் கொண்டு வந்து சேர்க்கறதும் சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அடிக்கடி வந்து பேசி அவங்களுக்கு தனியா ஒரு கேம்பெயின் நடத்தி அவங்கள வந்து எமோஷனலா வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். ஒரு லீடர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட சபார்டினேட்ஸ் எந்த டாக்ஸிக் கல்ச்சரே இல்லாம வந்துட்டு அவங்க எடுத்துட்டு போகலாம்.